வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் டிராப்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாலை விபத்து. நம்ம ரோட்டில் போகும்போது வித்தியாசமான விபத்துகள் நடந்திருக்கும். அதில் ஒரு வித்தியாசமான விபத்து அது எங்களுக்கு நடந்தது. அதை பற்றி தான் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அந்த விபத்து நடக்க 2 பெரிய காரணங்கள் இருக்குது. அந்த 2 காரணத்தையும் நான் கடைசியாக சொல்கிறேன். வாங்க பேசலாம். ஒரு நாள் சாயந்தர நேரம் என்னுடைய பைக்கு சர்வீஸ் விட்டுட்டு சர்வீஸ் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு மெக்கானிக் ஷெட்லேருந்து ஃபோன் வருது. நானும் என் நண்பரும் பைக்கை எடுக்கலான்ட்டு போனோம். போயிட்டு பைக்கை எடுத்தாச்சு. சர்வீஸ் பண்ணால் ஓட்டி பார்க்கணும் இல்லையா, லைட்டாக ஓட்டி பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வண்டி வந்தால் பைபாஸு, ஈவினிங் டைம் வேறு, செம்ம டிராஃபிக்கு. பின்னாடி என் ஃப்ரெண்டு உட்காந்தாரு. நான் வண்டி ஓடிட்டுருந்தேன். வண்டி பெரிய வண்டி. சரி, சர்வீஸ் விட்டது எப்படி இருக்குன்ட்டு வண்டி எப்போதும் மினிமம் 50-55 தாண்ட மாட்டோம். அன்றைக்கின்னு ஒரு 80 வந்தது வண்டி. 80-85 வந்துச்சு. நடுவில் டிவைடர் இருக்கும், பார்த்துருப்பீங்க. டிவைடர் வந்து பெரிய டிவைடராக காங்கிரீட்டில் கட்டியிருப்பாங்க. நாங்கள் லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். வண்டி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ரோடு பைபாஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு. க்ரௌடு கொஞ்சம் குறைஞ்சிச்சு. கொஞ்சம் பைபாஸ் ஏறினோன்னே ரோடு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும் இல்லையா. வண்டி இன்னும் ஸ்பீடு 80-85 தாண்டிடுச்சு. ஸ்பீடு போயிட்டே இருக்குது. நான் எப்போவுமே வண்டி எடுத்தால் ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்க மாட்டேன். ஸோ அன்றைக்கி ஹெல்மெட் போட்டு தான் வண்டி எடுத்தேன். ஹெல்மெட் போட்டு தான் வண்டி நான் ஓட்டிகிட்ருக்கேன். கரெக்டாக ஒரு இடம் வந்துச்சு. லெஃப்டில் ஒயின் ஷாப், டாஸ்மார்க் இருக்குது. கரெக்டாக அந்த டிவைடரு யூட்டர்ன் ஆகிற இடத்துக்கு நேராகவே ஒயின் ஷாப் இருக்குது. ஸோ அந்த ஒயின் ஷாப்பில் செம்ம க்ரௌடு. நான் வண்டி செம்ம ஸ்பீடு. அந்த இடத்துல லைட்டு கிடையாது. அந்த இடத்துல அந்த போஸ்ட்டு வந்து இல்லை. அந்த போஸ்ட் ஏதோ இதாகி லைட் எரியல. ரைட் சைடு ஒரு லாரி டிரைவர் என்ன பண்ணுறாரு, அங்கிட்டிருந்து வந்தவர், ரைட் சைடு இருந்து வந்தவர் வண்டியை ஓரமாக நிப்பாட்டிட்டு ரோடை கிராஸ் பண்ணி அந்த ஒயின் ஷாப்பில் சரக்கு அடிச்சிருக்கார். சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் மப்பு ஆயிடுச்சு. இவர் வந்து, நானும் அவர் குறுக்க வந்ததை கவனிக்கலை. அவரும் டூ வீலரை பார்க்காம லாரியை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்கிட்டு நேராக வந்துட்டார். கரெக்டாக அந்த யூட்டர்ன்ட்ட நான் அடிச்சிட்டேன். ஆள் அடித்து நடு ரோட்டில் அவர் கிடக்கிறாரு. வண்டி இடித்த நேரத்துக்கு ஒரு 150 மீட்டர் தள்ளி வண்டி விழுவுது. என் நண்பர் பின்னாடி இருந்தவர் அதுக்கு டிவைடருக்கு ஆப்போசிட்டில் போய் விழுந்துட்டார். நான் வந்து அந்த நடு டிவைடரில் என்னோடய தலை முட்டி டம்முன்னு இடித்து நான் கீழே விழுவுறேன். அன்றைக்கி நான் ஹெல்மெட் இல்லைன்னா என்னோடய மண்டை, நான் அந்த இடத்துலையே ஸ்பாட் அவுட் ஆக வேண்டியது. ஸோ என்னோடய ஹெல்மெட்டு என்னோடய உயிரை காப்பாற்றுச்சு. சரின்ட்டு எந்திரிச்சிட்டேன். ஹெல்மெட்டை கழட்டிட்டு பார்க்குறேன், வண்டி நடு ரோட்டில் கிடக்கு. நான் அந்த வண்டியில் வந்து விழுந்த அவரும் நடு ரோட்டில் கிடக்கிறாரு. சரி, ஏதோ பெரிய காயம் போல். என் நண்பரை தேடுறேன். அப்புறம் அங்கிட்டிருந்து நான் விழுந்துட்டு, நல்ல வேலையாக அவருக்கு எந்த அடியும் படலை. அவரும் எந்திரிச்சு என்னை தூக்க வந்துட்டார். பெருசாக அடி இல்லை, எனக்கும் அடி இல்லை, என் நண்பருக்கும் அடி ஒன்றும் இல்லை. வண்டி முன்னாடி கண்ணாடி மட்டும், முன்னாடி அந்த லைட் எரியிறது கண்ணாடி மட்டும் உடஞ்சிருக்கு. அங்கே பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் எல்லாத்தையும் தூக்குறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க, இந்த லாரி டிரைவர் வந்து போதையில் வந்து விழுந்துட்டாருன்ட்டு. சரி, என்ன ஆக்சுவலி விபத்து நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி ஏதாவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம், முதல்ல கீழே விழுந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு தூக்கலான்ட்டு போகிறோம். நானும் எந்திரிச்சிட்டேன். பக்கத்தில் உள்ளவங்களும் வண்டியெல்லாம் இருந்தீங்கன்னா டிராஃபிக் ஆகிரும், மெயினான இடம் பைபாஸ்ன்றதுனால வண்டியெல்லாம் ஓரம் கட்டிட்டு அவரை தூக்கலான்ட்டு போகிறோம். டக்குன்னு எந்திரிச்சிட்டார் அவரும். ஓகே, அவருக்கும் ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு பார்த்தோம். தலையில் லைட்டாக ரத்தம் வந்து கீழே விழுந்த அந்த ரோடு சரிச்சதுனால லைட்டாக ரத்தம் வந்துச்சு. சரி, எதுவும் ஹெல்ப் வேணுமா, ஹாஸ்பிட்டல் வேணாலும் கேட்கலான்னு போனால், அந்த டிரைவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய லாரி ஓட்டுறவர். அது லோடு இருந்ததா இல்லையா, எம்டி லாரியா, அதெல்லாம் நாங்கள் பார்க்கல. ஆனால் லாரி பெரிய லாரி, ஒரு 12 சக்கர லாரின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெரிய லாரி ஓட்டுற ஒரு டிரைவர். சரி, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சிட்டார் அவரே. சரி பரவாயில்ல, கான்சியஸில் தான் இருக்காருன்ட்டு எந்திரிச்சோடனே ஏதோ தேடினார். அவர் தேடிக்கிட்டே இருக்கார் விடாமல். சரி, என்ன தான் தேடுறாருன்னு கேட்டால், சரி நம்ம எடுத்து கொடுப்போம் அப்படின்னு கேட்டால், 2 பாட்டில் வச்சுருந்தேன், ஒன்று உடஞ்சிருச்சு, இன்னொன்று காணோம் அப்படின்னு தேடுறாரு.
அதையும் தேடி ரோட்டோரமாக கிடந்து எடுத்துகிட்டு அவர் ஏதோ துண்டு கையில் வச்சுருந்தார், அதை தலையில் ரத்தம் வராமல் கட்டிக்கிட்டு, ஆம்புலன்ஸ்லாம் ஃபோன் பண்ணாதீங்க, எங்கள் ஓனர் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவார், நான் வண்டி ஓட்டும் போது குடித்தது தெரிஞ்சா, ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், சின்ன காயந்தான், நானே பார்த்துக்கிறேன், ஆம்புலன்ஸ் சொன்னீங்கன்னா கேஸ் ஆயிரும், வண்டியை பிடிச்சி வச்சுக்குவாங்க அப்படின்னு அவர் வேணான்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோ பெரிய லாரி ஓட்டுறவர், ரோட்டில் மக்கள் அவ்வளோ பெருசு வர்றாங்க போகிறாங்க, டூ வீலரில் எவ்வளோ பேர் வராங்க, இவ்வளவு பொறுப்பு இல்லாமல் தண்ணி அடிச்சுட்டு திரும்ப வாங்கிட்டு வேற போய், அன்றைக்கி ஏதாவது ஆயிருந்தால் அவர் குடும்பம் என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தால் எங்கள் குடும்பம் என்ன பண்ணுறது. ஸோ அன்னைக்கு நான் பண்ண தப்பு வண்டி ஸ்பீடாக ஓட்டினது, அவர் குடித்தது. ஏன்னா அவர் குடிக்காமல் இருந்திருந்தாருன்னா ரோடை கிராஸ் பண்ணியிருப்பார், கான்சியஸில் இருந்திருப்பார். ஸோ தயவு செஞ்சு இந்த பெரிய லாரி யாருமே டிரைவிங் டூ வீலர் ஓட்டினா கூட யாரும் தயவு செஞ்சு ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க. ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. இது உண்மையாலுமே நடந்தது, நான் எனக்கு நடந்த மாதிரி சொல்கிறேன். இது எல்லார் வாழ்க்கையும் நடக்கும். டூ வீலர் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க. இதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சது. நன்றி நண்பர்களே.